ஒரு தலைவர் பனை மரத்தில் ஏறி கல் இறக்குகிறார். கல் இறக்குவது, கல் குடிப்பது தவறா சரியா என்ற வாதத்திற்குள்ளே நான் வர ஆசைப்படவில்லை. ஆனால் கல்லு குடித்து விட்டு நேராக கல்லூரிக்கு போவேன். நான் கல்லூரிக்கு படிக்க போகும்போது கல் குடிச்சு தான் போவோம். இந்த எங்கள் அண்ணன் வந்திருக்குமே, அங்கிட்டு இருக்காரா, இந்த பாரு, உலகத்தில் எந்த கல்லூரி வாசல்ல அது கல் கடை வச்சு பார்த்துருக்கியா? எங்களுக்காக தான் கல் கடை. எங்கள் பெரியப்பா வச்சுக்கிட்டு உட்காந்துருப்பார். போகும்போது குடிச்சிட்டு போவோம், வரும்போது குடிச்சிட்டு போவோம். வேலையே எங்களுக்கு படிக்கும்போது கல்லூரிக்கு போகிறதில்ல, கபடி விளையாடுறது, பந்தயம் கட்டி ஜெயிக்கிறது, பொரோட்டா திங்கிறது, கல் குடிக்கிறது, படம் பார்க்குறது. கல்லு குடிச்சிட்டு கல்லூரிக்கு போனேன் என்று ஒரு தலைவர் நாளைக்கு முதலமைச்சராக வருவதற்கு ஆசைப்படுகிறார். என் கையிலே ஆட்சியை கொடுங்கள் என்று கேட்கிறார். நான் ஆட்சி வந்தால்தான் நீதி நியாயம் நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்படிப்பட்ட தலைவர் தமிழ்நாட்டினுடைய கோடிக்கணக்கான இளைஞர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கல்லேறி கல் இறக்குகிறார். அவர் தான் பார்த்தேன், பனைமரத்தில் கம்பு கட்டி ஏறுறார். ஆனால் தலைவர் கலைஞர் என்ன செஞ்சார் தெரியுமா? தென்னை மரத்தில் ஏறுகிறவன் கால் வைத்து ஏறுவான் பாருங்க, தழும்பு. அந்த தழும்பாக தன் வாழ்க்கையை முடித்துக் கொண்டவர். அவருடைய வாழ்க்கையை தான்